கிரைம் நியூஸஸ் வந்து அதிகமாகிடுச்சிங்க சார். ஒரு நாளைக்கு 40 நியூஸ் வந்ததுன்னா அதில் 10 நியூஸ் கிரைம் சார்ந்து அதிகமாக வர ஆரம்பிச்சு. அதுவும் குடும்ப வன்முறை சார்ந்து நடக்கிற குற்றங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. மனைவி தற்கொலை, கணவன் அடித்து கொலை செய்யப்பட்டார், இது போன்ற பிரச்சனைகள் அதிகமாக வரதுனால குறிப்பாக பெண்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு கடந்த 5 வருஷமாக எந்த அளவுக்கு பெண்கள் தற்கொலை, கொலைனால, குடும்ப வன்முறையினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற டேட்டாவை கொடுங்கன்னு நீதிமன்றம் அரசுக்கிட்ட கேட்டிருக்குல்ல சார். அந்த வழக்கை பற்றி டீட்டெயிலாக பேசலாங்க சார். ஓகே. இது வந்து இந்த வழக்கு பர்டிகுலர்லி ஒரு சுசைடல் கேஸ். இது தற்கொலை வழக்கு. அந்த ஒரு பெண்மணி வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அது வந்து புருஷன் மேலே ஒரு கேஸ் ஃபைல் ஆகுது. ஜென்ரலி புருஷன் மேலே கேஸ் ஃபைல் ஆகுதுன்னா அது மாத்திரம் இல்லாமல் அவங்க அப்பா அம்மா, நாத்தனார் புருஷன் இந்த மாதிரிலாம் கூட போடுவாங்க, மாமனார் மாமியார் மேலே. பட் இருந்தாலும் இந்த பர்டிகுலர்லி இந்த ஹஸ்பண்ட் மேலே வந்து வழக்கு திரும்ப வரும். இதை எதிர்த்து 5 ஆண்டுகள் வந்து ட்ரையல் கோர்ட் வந்து தண்டனை கொடுக்கறது. இந்த 5 ஆண்டுகள் தண்டனை வந்து ஏற்க முடியாது அப்படின்றதுனால வேண்டி ஒரு அப்பீலுக்கு வராங்க, மேல்முறையீடு. அதாவது கணவர், மனைவி இறந்துட்டாங்க, அவங்களுடைய மரணத்திற்கு காரணம் கணவர் என்று அந்த கணவருக்கு வந்து 5 ஆண்டுகள் சிறை தண்டனை. அதை எதிர்த்து உயர் நீதிமன்றம் வராங்க. உயர் நீதிமன்றத்தில் வந்து ஜஸ்டிஸ் மஞ்சுளா அவர்கள் அவங்க தான் இதை வந்து கேட்குறாங்க. அவங்க ஒரு ஜென்ரலி ஒரு பாரம்பரியமான ஒரு பார்வையை பார்க்குறாங்க. ஒரு பெண்மணி என்று சொல்லப்படுவள் ஒரு குடும்பத்தின் ஆணிவேராக இருக்கிறாள், ஆதிக்கம் அந்த அன்பினுடைய தாயாகவும் விளங்குகிறாள். அதே மாதிரி புருஷன் பொண்டாட்டிக்கு பிரச்சனையாக எதுவாக இருந்தாலும் அவங்களே வந்து மனைவி பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரி அப்பா அம்மா, மாமனார் மாமியாரை பார்த்துக்கிறதும் ஒரு அன்பின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு மனைவி தான். அது சில நேரம் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு திரும்ப வீட்டில் வந்து வேலை பார்க்குறவங்களும் இருப்பாங்க. அப்படி ப்ளஸ் குழந்தைகளுக்கு என்ன தேவையோ அதையும் செய்து தரக்கூடிய தாய்மை என்று சொல்லப்படுவது நிகரற்றது இல்லையா? ஆனால் அந்த பெண்களை பாதுகாப்பதற்கு 1860 பெருசாக ஒரு சட்டமும் கிடையாது. ஆண் மகனை கேஸ் போடலான்னு தான் சொல்லியிருக்கு. பட் இப்போ வந்து பெண்கள் வந்து நிறைய படிக்கணும். திராவிட இயக்கம் வந்ததுலேருந்து 1929 நான் 1950 பற்றி பேசலை, 1929 இந்த சாவித்ரி பூலேன்னு சொல்லிலாம் சொல்லுவோம்ல மகாராஷ்டிராவில், அந்த அம்மா வந்து ஸ்கூல் பள்ளிக்கூடம் வந்து தன்னுடைய திண்ணையில் நடத்தினாங்க பெண்களுக்காக முதலில் ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்துனது வந்து சாவித்ரி பூலே. அவர் தான் முதல் மகாத்மா. காந்திக்கு முன்னாடி மகாத்மா வந்து பூலே தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பெண்கள் மேலே ஒரு நம்பிக்கையை வச்சு அவங்க மேலே வரணும்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட பெண்கள் மனைவி ஆன பிறகு பாருங்களேன், பெண்கள் வந்து திருமணம் ஆகும் வரை எவனும் வந்து டச் பண்ண முடியறதில்லை. ஆனால் திருமணம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஹராஸ்மெண்ட்டு, அப்புறம் டவரி டிமாண்டு, அல்லது இது சரியில்லை அது சரியில்லைன்னு குறைகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். பாஷ் என்று புதுசாக ஒன்று இந்த வேலைக்கு போகிற இடங்களில் பெண்களுக்கு இதுவாக இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. ப்ளஸ்ஸு நம்முடைய டொமஸ்டிக் வயலன்ஸ் டிவிசி இருக்குது, நிறைய விஷயங்கள் வந்துருக்கு, நிறைய சட்டங்கள் பாதுகாப்பதற்காக இருக்கிறது. இந்த மாதிரி சூழ்நிலையிலும் ஒரு பெண்மணி வந்து தற்கொலை செய்துகிறாள் அல்லது கொலை செய்யப்படுகிறாள் அல்லது வேற தற்கொலை செய்வதற்கு தூண்டப்படுகிறாள்னு சொல்லும்போது அந்த ஆட்களை வந்து சட்டம் தண்டிக்காமல் விடாது என்பதுதான் இதனுடைய கருத்தாக இருக்கு. மொத்தமாக என்ன சொல்லுதுன்னா, ஜஸ்டிஸ் மஞ்சுளா அவர்கள் கேட்குறது என்னன்னா, கடந்த 5 ஆண்டுகளில் இந்த மாதிரி போக்சோலியோ அல்லது போக்சோ, அது வேற, நான் சிறுமிகள் போக்சோ ஆக்டு, போஷ் ஆக்டு அல்லது ஹராஸ்மெண்ட் ஆக்டு, டவுரி ஹராஸ்மெண்ட் ஆக்டு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து எத்தனை நடந்திருக்கு, அதில் தற்போதைய நிலைமை என்ன, அந்த டேட்டாஸை வந்து கலெக்ட் பண்ணி கொடுங்க. பெண்கள் எவ்வளோ பேர் இறந்துருக்குறாங்க, ஆமாம், அந்த வழக்குகளுடைய தற்போதைய நிலைமை என்ன, தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்களா இல்லை கொலை பண்ணியிருக்கிறாங்களா, அதனுடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க சார்? இந்த டேட்டாஸை வச்சு ஒரு ஃபர்தரா ஆர்டர் ஒன்று போடுவாங்க. அது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக சிவியராக இருக்கக்கூடும். ஜஸ்டிஸ் மஞ்சுளா என்பவர்கள் வந்து சாதாரணமாகவே வந்து ரொம்ப தெளிவான ஒரு சிந்தனை உடையவர்களாக இருப்பாங்க. மேடம் மஞ்சுளா அவர்கள் வந்து ரொம்ப 2 பக்கமும் கேட்பாங்க, என்ன ப்ராப்ளம்னு. அதுக்காக பெண்கள் சார்ந்து பெண் நீதிபதியாக இருக்கிறதுனால பெண்கள் சார்ந்தே கொடுக்குறாங்கன்னு சொல்லவே முடியாது. நியாயமாக இருந்ததுன்னா ஆண்கள் பக்கமும் கொடுப்பாங்க. அதனால்
2 பேருமே வந்து ஆராய்ச்சி செய்து அதன் பிறகு தான் ஒரு உத்தரவு வழங்கப்படும். அந்த உத்தரவு வந்து சிவியராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சார் எல்லா பெண்மணியும் சாகிறது வந்து ஒன்லி புருஷனால் மட்டும்தானே. கல்யாணம் ஆன உடனே சாகிறான்னா என்ன அர்த்தம்? ரித்தன்யாவோ ரித்தன்வி என்னமோ ஒரு பெண் சொன்னாங்க. அப்போ திருப்பூரை சேர்ந்து பாருங்க, இவ்வளோ கோல்டு நகை, அவ்வளோ பெரிய காரு, இவ்வளோ ரூபா, பிரம்மாண்டமான திருமணம், என்னது இது? இவ்வளோ எல்லாம் கொடுத்துட்டு ஒரு பெண் வந்து வெரி ஷார்ட்லி ஷீ இஸ் டைங் அப்படின்னு சொன்னா, கமிட்டிங் சூசைட்னா இட் cannot be accepted. அதாவது சமூகமே வந்து பாதிக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பணம் இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமா இருந்துட முடியுமா? இல்லை. பணம் இல்லாததுனால எப்பவுமே சோகமா இருந்துட முடியுமா? இல்லை. ரெண்டுமே இல்லை. அது ரெண்டுமே வந்து ஒன்றுக்கொன்று ஒப்பிட்டு கொள்வது என்பது சாத்தியமல்ல. ஆனால் மனது ஒத்து போனால் கணவனும் மனைவியும் சந்தோஷமா இருக்கலாம். நான் கூட சொல்றேன் சார், இப்போ என்னுடைய மனைவி வந்து புதுசாக இருக்காங்க, நான் வந்து பக்கா கிராமம் தான், என்னுடைய மனைவி சென்னை வாசி. நான் திருமணம் செய்து கொள்ளும் பொழுது என் அப்பா அம்மாவை வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்றது என் மனைவிக்கு தெரியாது. ஷீ டசன்ட் நோ தி லாங்குவேஜ். ஈவன் எங்கள் ஊர் தமிழ் தெலுங்கு கலந்தாப்பில் இருக்கும். ஷீ இஸ் ஃப்ரம் சென்னை, என்னுடைய மனைவி. அதனால அவங்களுக்கு வந்து எங்கள் ஊரில் பேச என்னதேம்மா அப்படின்னு கேட்குறாங்கன்னு வைங்களேன். ஷீ டசன்ட் நோ வாட் இஸ் திஸ் மீனிங். என்னது அம்மா அப்படின்னு தான் கேள்வி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியாத என்னுடைய மனைவியை வந்து என்னுடைய அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்குவாங்கன்னு சொல்ல முடியுமா? தெரியாது. என்ன பேசுகிறாங்கன்னே புரியலையே. என் மனைவி பேசுறது வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு புரியாமல் கூட இருக்கலாம். அதனால 2 பேருக்கும் பாலமாக இருப்பவன் மட்டும்தான் கணவன். கணவனுடைய ரோல் பெருசு அப்படிங்க. ரொம்ப ரொம்ப சார். ராதர் யூ ஹாவ் டு அட்ஜஸ்ட் வித் யுவர் அப்பா அம்மா, யூ ஹாவ் டு அட்ஜஸ்ட் வித் வைஃப். அப்படி இருந்தால் தானே சார் ஒரு குடும்பம். ஆனால் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுனால தான் ஜஸ்டிஸ் மஞ்சுளா அவர்கள் கடந்த 5 ஆண்டுக்கு எடுப்பா ரெக்கார்டு எடு, டேட்டா எடுத்தா அது எந்த அளவுக்கு அதிர்ச்சியை கொடுக்கிற மாதிரி ஒரு டேட்டா இருக்கலாமே. அதுக்காக வேண்டி பெருசா இருக்கு ஏரின்றதுக்காக நம்ம குளிக்காம இருக்க முடியாதுல்ல சார். அதுல போய் குளிக்கணும்னு சொன்னா அதுக்கு தக்க ஏற்பாடு, பாதுகாப்பு அவசியமாக இருக்கு. அதை வச்சு ஒரு நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்பார்கள். அப்போ ஒரு சட்ட திருத்தங்கள் கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதே. அதனால இனிமேல் வரும் அரசுக்கு ஜஸ்டிஸ் மஞ்சுளா கொடுக்கிற ஒரு தீர்ப்பு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஓகேங்க சார். அந்த 5 ஆண்டுகள் அந்த அறிக்கை எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்க நிச்சயமாக பார்ப்போம். சம்டைம்ஸ் அடுத்த இதில் கூட நம்ம எப்படின்றத பேசுவோம்.